ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எழுந்து பிரகாசிக்க சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவர். இந்த நாட்களிலே எங்களால் விட முடியாத பாவங்களை இந்த நாட்கள் நாங்கள் இந்த கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீர் என்னை தூக்கும். நாங்கள் இந்த நாட்கள் எழுந்து என்னை எடுக்கிறோம் ஐயா. என்னை எழுப்புங்கப்பா. இயேசுவே துதிக்கிறோம். என்னுடைய கரங்களை பிடிங்க ஏசப்பா. எங்களால் இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று எழுதுகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல பாவ போராட்டங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்னால் இந்த பாவத்தை விட முடியாது ஆண்டவரே. என்னை தூக்கி எடுங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய கரத்தை தொடுங்கப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய கரங்களை தொட்டு தூக்குவீராக ராஜாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய இருதயங்களில் மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. இந்த செய்தி யார் 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 கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்போதே பரிசுத்த ஆவியானவர் தொடுவே ஒரு ஆளுகை இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இருதய கடினத்தை மாற்றி போடுங்க. இருதய கடினத்தை மாற்றி போடுங்க. இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார் என்று எந்தெந்த காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாக வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவன் அற்புத சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. பரலோக மனவாளன் வர போகிறேன். மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக மனவாட்டிகளாய் ஒவ்வொரு கரை திரை ஒன்றும் இல்லாதபடி பூரண பரிசுத்த வாட்டிகளாய் தூசி போன்ற பாவங்களை உதறிவிட்டு இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.